ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்பிசி ஃப்ளோரிங். இந்தியாவில் இப்போ தான் வந்து கேச்சிங் அப். இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இட் பிகம் வெரி காமன். ஸோ என்ன எஸ்பிசி ஃப்ளோரிங்னா என்னன்றதை சொல்லிடுறேன். இது வந்து ஸ்டோன் பாலிமர் காம்போசிட் ஃப்ளோரிங். ஸோ பேசிக்காக என்னென்ன டிஃப்ரெண்ட், இது வரைக்கும் நம்ம வந்து மார்பிள் பார்த்துருக்கோம், கிரானைட் பார்த்துருக்கோம், டைல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன் ஃபினிஷஸ் வந்து உடன் ஃப்ளோரிங் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. பட் ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உடன் ஃப்ளோரிங் வந்து தண்ணியே படக்கூடாது. நம்ம ஊரில் வந்து அந்த வெட் கான்செப்ட், அதாவது வெட் ட்ரைன்ற கான்செப்டே பெருசாக வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் உடன் ஃப்ளோரிங் போட்ட இடத்துல எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து உடன் ஃப்ளோரிங் ஃபினிஷ் கேட்குறாங்க, பட் ஆனால் வந்து உடன் ஃப்ளோரிங் மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து நியூ டைப் ஆஃப் ஃப்ளோரிங் என்ன வந்திருக்குன்னா எஸ்பிசின்றது என்னென்னா இந்த ஸ்டோன் பாலிமர் காம்போசிட். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். இது வந்து உடன், நார்மல் உடனுங்க. உடன் என்ன நார்மல், நீங்கள் ஸ்டார்டிங் ரேஞ்ச் உடன் வந்து சில நேரம் வந்து ஹார்ட் உட்னு சொல்லுவாங்க, பட் தட் பி வெரி எக்ஸ்பென்சிவ். 650 rupeesலேருந்து ஒரு 1200 1500 rupees வரைக்கும் இருக்கும். ஸோ யூஸ்வலாக அது வந்து வெரி ஹை அண்ட் அது போக மாட்டாங்க. நம்ம ஊரில் நான் யூஸ்வலாக போகிறது லேமினேட் ஃப்ளோரிங். இந்த லேமினேட் உடன் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து க்ரஷ்ட் வுட்டு. ஸோ இந்த வுட்டுக்கு மேலே வந்து லேமினேட்ன்றது வந்து ஒரு லேமினேட், ஒரு பேப்பர், டெக்கரேட்டிவ் பேப்பர், அதுக்கு மேலே வந்து ஒட்டி அதுக்கு மேலே லேமினேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யூஸ்வலாக ஐடி கார்ட்ஸ் லேமினேட் பண்ணுறோம், அது மாதிரி லேமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லேமினேட் லேயர் வந்து இஸ் வெரி ஹார்ட். ஸோ அதை தான் வந்து லேமினேட் ஃப்ளோரிங் போகும். ஸோ இப்போ அதே அந்த கீழே இருக்க வுட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இது பேர் எஸ்பிசி ஃப்ளோரிங். ஸோ இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதான் வந்து ஒரு லென்த் ஆஃப் இது டிஃப்ரெண்ட் சைஸஸும் இப்போ அவைலபிள். ஸோ என்ன கீழே இருக்கிறது வந்து குஷன் லேயர், அதுக்கு நடுவில் இருக்க இந்த கிரே கலரில் நீங்கள் பார்க்குறது தான் எஸ்பிசி லேயர், ஸ்டோன் பாலிமர் காம்போசிட். ஸோ காம்போசிட்னாலே நீங்கள் வந்து வெரி ஹார்ட் இல்லை, இன்றைக்கி வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே அந்த காம்போசிட் டெக்னாலஜி தான். ஸோ அந்த காம்போசிட் மெட்டீரியலில் ஸோ இது வந்து ஹைலி ஃப்ளெக்சிபிள். நீங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி மடக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ ஹைலி டியூரபிள். இந்த நடுவில் இருக்க எஸ்பிசி வந்து இந்த ஹார்ட் வுட்டை இல்லை இந்த வுட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு மேலே இருக்கிறது அந்த டெக்கரேட்டிவ் உடன் லேயர், அதுக்கு மேலே வந்து வேர் லேயர், அதுக்கு மேலே வந்து யூவி ப்ரொடெக்ஷன். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் வேர் லேயர் வந்து யூஸ்வலாக வந்து ஃபார் ஆல் கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ், அந்த லெவலுக்கு வந்து ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன்ஸ் கூட இன்றைக்கி வந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து பயங்கர அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ இதோட மெயின் அடுத்த வந்து ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இட்ஸ் காம்போசிட், இட்ஸ் பேசிக்லி பிளாஸ்டிக். தண்ணியிலே ஊர்னாலுமே எந்த பிரச்சனையுமே ஆக போகிறது கிடையாது. டைலோட அந்த பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வந்து அட்ஹெசிவ் போட்டு வந்து ஊட்டணும். பட் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து உடன் ஃப்ளோரிங் மாதிரி கிளிக் அண்ட் லாக், இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் நம்ம வந்து லாக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எனி டைம் இப்போ வேணா எனக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளோரிங்கை வந்து வெளியே எடுத்துட முடியும். ஸோ இதான் வந்து பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் இது. ஸோ வந்து ரெனோவேஷன் பண்ணால் நம்ம வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்க முடியும், ஆனால் ஃப்ளோரிங் மாற்ற முடியும்னா பெரிய விஷயம். உடச்சி அவ்வளோ மாற்றுறது வந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளோரிங் மாற்றுறது நடக்காத விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளோரிங் வந்து வெரி வெரி அட்வான்டேஜஸ். ஸோ ஃபியூச்சரில் இது நிறைய பிக்கப் ஆகுமானா டெஃபினட்டாக எங்களோட கெஸ் வந்து நல்லா பிக்கப் ஆயிரும். ஏன்னா வந்து டைல் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி ஹை இன் டர்ம்ஸ் ஆஃப், அதாவது ரெனோவேஷனும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 5 years கழிச்சு உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலையா, உங்களுக்கு இன்றைக்கி வந்து பீப்புள் வாண்ட் சேஞ்சஸ். ஸோ அந்த சேஞ்ச் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து செய்ய முடியுது. ஸோ இதான் வந்து பிகஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் எஸ்பிசி ஃப்ளோரிங். பிகஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்போ கட்டாயமாக சொல்லணும்ல. இது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா கிளிக் அண்ட் லாக், இந்த ஃபினிஷ் இந்த லாக்கில் தான் நிற்கிது. ஸோ கீழே வந்து ஏர் கேப் இருந்துச்சுன்னா மேலே நடக்க என்ன ஆகுனா இந்த லாக் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா நீங்கள் பர்ஃபெக்ட்லி ஜீரோ ஃப்ளோரிங் வந்து இருந்தால்தான் இந்த இது போட்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து மேஜர் கண்டிஷன்ஸ். நிறைய இடத்துல இப்போ நீங்கள் வந்து எங்களோட கரண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மார்பிள் மேலேயோ டைல் மேலேயோ இது வந்து வெறும் 5 mm திக்னஸ்னால எங்களால் வந்து இதிலே வந்து போட்டுற முடியுது. ஸோ ரெனோவேஷன் மார்க்கெட்டில் இட் இஸ் வெரி வெரி ஈவன் தோ இட் இஸ் அரௌண்ட் 200 rupees வந்தாலுமே நீங்கள் ரெனோவேஷன் உடச்சி ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதோட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வி ஆர் சப்ளை டு லாட் ஆஃப் ஹோட்டல்ஸில் என்னன்னா காலையில் போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள ரூமை ரெனோவேட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ அவ்வளோ அளவுக்கு அட்வான்டேஜஸ் தான் இருக்குது. ஸோ இதில் மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபினிஷஸ், லேமினேட்னால ஏகப்பட்ட ஃபினிஷஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆர் அவைலபிள். இது நாங்கள் வந்து கொஞ்சம் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் இப்போ என்னன்னா இட் இஸ் நாட் ஓன்லி ரீப்ளேசிங் த wooden market, even the tile market. இது வந்து this is the size of the single piece. So even tile முதற்கொண்டு வந்து is get replaced by SPC flooring. பட் இது வந்து ஃபியூச்சர் தான், டைம் will tell always. இது இன்னும் 3 years கழிச்சு எவ்வளோ தூரம் அடாப்ஷன் இருக்குது நம்ம மார்க்கெட்டில் அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும். ஸோ this is an introduction to SPC flooring. டெஃபினட்டாக வந்து ட்ரை அவுட் நியூ ஃப்ளோரிங். டெஃபினட்டாக இங்கே வந்து இதை வந்து டெஃபினட்டாக பாருங்கள். இங்கே மிஸ் பண்ணாமல் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கணுன்றது முடிஞ்சால் ஒரு ரூம் ட்ரை பண்ணுங்கள், எங்களோட ரெக்கமெண்டேஷன்.